Hello all, I am Dr. Nivedita Shivakumar, obstetrician and gynecologist. இன்னைக்கு நம்ம RH negative pregnancy பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். Most of our mothersக்கு வந்து positive blood group தான் இருக்கும். So blood group வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்காக தான் முக்கியம். RH negative அப்படின்னா negative blood group or around ஒரு 15% of the populationக்கு வந்து RH negativeன்னு சொல்லுவோம். O negative, A negative, B negative அந்த மாதிரி rare blood groups-ஆ இருப்பாங்க. Husband வந்து negative group-ஆ இருந்தா நமக்கு கவலையே இல்லை. வைஃப் அதாவது மதர் வந்து நெகட்டிவ் குரூப்பாக இருந்தாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். வி கால் இட் RH நெகட்டிவ் பிரெக்னன்சி. இட் கம்ஸ் அண்டர் ஒன் ஆஃப் த ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிஸ் அப்படின்னு சொன்ன உடனே பயந்துடுறாங்க. ஸோ இனிஷியல் விசிட்ல இப்போ ஒரு கப்பல் வந்து பிரெக்னெண்ட்டாக வராங்கன்னா நம்ம எடுத்தோடனே அவங்களோட பிளட் குரூப் என்னன்னு கேட்கறது உண்டு. இது எதுக்காகனா இந்த விஷயத்துக்காக தான். RH நெகட்டிவ் பிரெக்னன்சிங்கும் போது இன்னும் கொஞ்சம் கூட கேர்ஃபுல்லாக நம்ம மானிட்டர் பண்ண வேண்டி இருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்வலி எல்லா ப்ரெக்னன்சிலையுமே அந்த பேபியோட பிளட் செல்ஸ் வந்து கொஞ்சமாக மதரோட பிளட் செல்ஸோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் ஒரு பிளட் குரூப்பும் இன்னொரு பிளட் குரூப்பும் நம்ம யூஸ்வலி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது கூட மாற்றிலாம் போட மாட்டோம், இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஓ பிளட் குரூப்ஸ். அந்த மாதிரி ஒரு ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து மதருக்கு நெகட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்கும்போது மதரோடைய ஆன்டிபாடிஸ்லாம் பேபிக்கு போய் பேபியோட ஆர்பிசிஸ் ரெட் செல்ஸை வந்து உடைச்சு ஹீமோலைட்டிக் அனீமியா அதாவது ஜாண்டிஸ் காஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நமக்கு பிளட் குரூப் என்னன்னே தெரியாமல் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் யங் கப்புள்ஸ் ஒரு அன்வான்ட் ப்ரெக்னன்சியை நம்ம டெர்மினேட் பண்ணிக்கிறோம், அபார்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா சப்சிக்வெண்ட் ப்ரெக்னன்சிஸில் நமக்கு வந்து அந்த ப்ரெக்னன்சியை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த ரிஸ்க் ஆஃப் இம்யூனைசேஷன்னு சொல்லுவோம், அது வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அதனால தான் ஈவன் ஃபார் அ ப்ரெக்னன்சி ஆர் ஃபார் அன் அபார்ஷன் அந்த RH ஸ்டேட்டஸ் ஆஃப் த மதர் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம வந்து ஈவன் வென் வி அண்டர்கோ ஸ்மால் ப்ரொசீஜர்ஸ், அதாவது ஆம்னியோசென்டிசிஸாக இருக்கட்டும், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ட்ராமா, ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், வாட் எவர் பிளசன்டல் ட்ராமா, வாட் எவர் இட் இஸ் which leads to a immunization between the mother's blood and the baby's blood, அப்போ வந்து ஆன்டி-டி அப்படிங்கிற இன்ஜெக்ஷன் ரோகேம் சொல்லுவோம், அது வந்து கொடுக்கறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது வந்து ஃப்யூச்சர் ப்ரெக்னன்சிஸை நமக்கு வந்து ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நம்ம மதருக்கு வந்து RH நெகட்டிவ் ஸ்டேட்டஸ், ஃபார் எக்ஸாம்பிள் O நெகட்டிவ் பிளட் குரூப்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம முன்னாடி சின்ன வயசில் காலேஜில் படிக்கும்போது என்னோட காலேஜ் லேபில் நான் பண்ணியிருக்கேன், அப்போ எனக்கு O பாசிட்டிவ்னு இருந்தது, இல்லை O நெகட்டிவ்னு. இட்ஸ் அ ட்ரிக்கி திங். O நெகட்டிவ்னு இருக்கிற பிளட் குரூப்பை இவ்வளோ நாள் O பாசிட்டிவ்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட்டு இனிஷியல் விசிட் ஆஃப் ப்ரெக்னன்சிலேயே பிளட் குரூப்பை ரீசெக் பண்ணிவிட்டு டாக்குமெண்டடாக வச்சுக்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதனால நம்ம ஃபர்தர் இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ண காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ரோகேம் ஆன்டிடின்னு சொல்கிற இன்ஜெக்ஷன்ஸ் வந்து சில பேருக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ப்ரெக்னன்சியில் கூட போட்டிருப்பாங்க. அரவுண்ட் த 7th month ஆஃப் ப்ரெக்னன்சி, அதாவது 28 வீக்ஸில் ஆன்டிடி இன்ஜெக்ஷன் போடணுங்கிறத உங்கள் கைனகாலஜிஸ்ட் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே எதுக்காக அப்படின்னா இந்த கிராஸ் இம்யூனைசேஷன் சென்சிட்டைசேஷன் சொல்லுவோம், அதை வந்து குறைக்கிறதுக்காக இது ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் அ வெரி சிம்பிள் இன்ஜெக்ஷன். நம்ம யூஸ்வலாக கையிலையோ இல்லை பட்டக்ஸ்லையோ போடுறது உண்டு. ஆஃப்டர் டெலிவரி பார்த்தோம்னா கண்டிப்பாக வித்தின் 3 days, அதாவது 72 hours இந்த நெகட்டிவ் பிளட் குரூப் மதர் வந்து டெலிவர் ஆகிட்டு போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். முன்னாடி காலங்களில் இதை கவர்மெண்ட்டில் வந்து 3000 ரூபா ஊசி அப்படின்னு சொல்லிக்கிறது உண்டு. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட இதை ஃப்ரீயாக பேஷண்ட்ஸ்க்கு போட்டு விடுறாங்க. ஸோ செகண்ட் டைம் ப்ரெக்னன்சி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 2 children வச்சுருக்கீங்க, இதுக்கு மேலே யூ டோன்ட் வாண்ட் எனி ஃபர்தர் சில்ட்ரன் அப்படின்னா கவர்மெண்ட் யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல, பிகாஸ் தே ரெக்கமெண்ட் அ ஃபேமிலி பிளானிங் ஆர் ஸ்டெரிலைசேஷன் ஆப்ரேஷன். பட் இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபர்தர் ப்ரெக்னன்சிஸ் or if you wish to have an extended family, every pregnancy and every terminationக்கு நீங்கள் ஆன்டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இன்கேஸ் உங்களோட ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சிஸ்லையோ இல்லை ப்ரீவியஸ் டெலிவரி அப்போ இது மிஸ் அவுட் ஆயிடுச்சு, இல்லை உங்களுக்கு ப்ரீவியஸாக ஒரு அபார்ஷன் இருந்தது, நீங்கள் அதை பற்றி ரொம்ப வருத்தப்படாமல் போடாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா சப்சிக்வெண்ட் ப்ரெக்னன்சிஸில் பேபியோட ப்ரெக்னன்சி டைம் ஸ்கேன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த டைமில் பேபிக்கு எதுவும் இம்யூனைசேஷன் அதாவது சென்சிட்டைசேஷன் நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக ஏர்லி ப்ரெக்னன்சிலே
ஐசிடி இன்டைரக்ட் கூம்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட் பண்ண சொல்லியிருப்போம். அந்த பிளட் டெஸ்ட் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்கேஸ் அதில் வந்து ஏதாவது பாசிட்டிவ்னு வந்துச்சு அப்படின்னா அதோடைய ஃபர்தர் டைட்டர்ஸ் தேவைப்படலாம். பேஸ்ட் ஆன் த டைட்டர்ஸ் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா பேபியோடைய க்ரோத் வந்து, அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது பேபி நல்லா இருக்காங்களா, அனீமியா ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்கா பேபிக்கு, இல்லை சிவியர் ஃபார்ம்ஸில் எதுவும் இருக்காங்களான்னு ரூல் அவுட் பண்ணிக்கிறதுக்கு டெஃபினட்டாக டாப்லஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் அல்ட்ராசவுண்ட் மூலியமாக பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாவது ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சியாக இருந்துச்சுன்னா இட் இஸ் பெட்டர் டு கோ அண்ட் ஹாவ் யோர் multidisciplinary team approach in a very good hospital with an NICU facility, fetal medicine facility. ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எவ்ரி 2 weeks ஒன்ஸ் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் மானிட்டரிங் அண்ட் ரெப்பிட்டேட்டிவ் ஸ்கேன்ஸ் தேவைப்படலாம். அண்ட் ஃபார் சம் ரீசன் வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸில் ஃபீட்டல் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் கூட தேவைப்படலாம். அதாவது பேபிக்கு இன்யூட்ரோ வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது கூட பேபிக்கு பிளட் ஏற்றணுங்கிற மாதிரி சினாரியோஸ் கூட நடந்திருக்கு. அண்ட் ஆஃப்டர் டெலிவரி பேபிக்கு எந்த அளவுக்கு ஜாண்டிஸ் வருதுங்கிறத பொறுத்து பேபிக்கு எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபியூஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி கூட தேவைப்படலாம். பட் ரிமெம்பர், திஸ் இஸ் ஆல் தட் கேன் ஹேப்பன் டு அ RH நெகட்டிவ் ஐசோஇம்யூனைஸ்ட் ஆர் அ சென்சிட்டைஸ்ட் பேஷண்ட் அண்ட் த பேபி. அதுக்காக எல்லாருக்குமே இதே வரணும்னு அவசியம் இல்லை. அதனால டோன்ட் கெட் ஸ்கேர்ட் இஃப் யூ ஆர் அன் RH நெகட்டிவ் மதர். Please get it checked initially in your pregnancy, that is your blood group, and keep a proper follow-up with your gynecologist. Thank you.